ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கார் எடுத்துகிட்டு ட்ரிப்பெல்லாம் எங்கேயும் போகல. காரை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வாட்டர் வாஷ் வந்துட்டோம். இப்போ இந்த பிளேஸ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த கார் க்ளீனிங்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம் நாங்கள். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்தவொடனே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணணும். ஸோ இது வந்து டோல் மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் தான். நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேணும், மெம்பர்ஷிப்பு என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வந்து கார் வாஷ் உள்ளே போயிடலாம். இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து இப்போ அந்த ஒரு நாளைக்கு தான். ஒரு நாளைக்கு வந்து இப்போ இந்த வாஷுக்கு வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா $10. இந்த மெம்பர்ஷிப்பில் இருக்குது அது வந்து $200 அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். அது வந்து பே பண்ணிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் டெய்லி கூட வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நாங்கள் இது சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பே பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து கார் வாஷ்க்கு தனியாக வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே அதனால் வந்து 2 பேர் வந்து நம்மளை கைட் பண்ணாங்க. ஸோ உள்ளே ஏற்கனவே ஒரு கார் இருந்தனால எங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஒரு 1 மினிட் கிட்ட வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரா சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து அப்படியே ஸ்லோவாக நம்ம என்ட்ராகிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்லோவாக வந்து கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு நிற்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ என்ட்ரான உடனே இதை ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சோப் வாட்ரு, அந்த ஷாம்பு, க்ளீனிங் ஷாம்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. இது ஸ்ப்ரே பண்ணி விட்டவொடனே எனக்கு வந்து கிளாஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து இந்த நுரை வந்துருச்சு. ஸோ என்னால் கரெக்டாக வந்து பிக்சர் எடுக்க முடியல இந்த பிளேஸில். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த நுரையாக இருந்தனால என்னால் எடுக்க முடியல. ஸோ இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடிச்ச அப்புறம் அடுத்ததில் என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து க்ளீன் ஆன அப்புறம் அடுத்து வந்து வாட்டர் வாஷ். ஸோ இங்கே வந்து ஷாம்பு போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வாட்டர். இந்த இடத்துல நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் நல்லாவே தெரியும். இது வந்து அந்த செகண்ட் இது. ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம செகண்ட் இதில் என்ட்ராகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் கிளியராக தெரியும் நமக்கு. ஸோ இந்த ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா கீழே மேலே சைடில் எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேலே அந்த டாப் ரூஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிற மாதிரி. ஸோ சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வாட்டரை அடுத்து அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளோயர் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் அந்த பாஸ் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே ட்ரை பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க ஃபைனலாக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறது நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளோவர் வச்சுருக்குறாங்க அங்கே ஃபுல்லாக வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதை முடிஞ்சு நம்மளுக்கு ஃபைனலாக இது வந்து இது வந்து ட்ரையர் நமக்கு. ஸோ இது முடிச்சுட்டா நம்ம வெளியே போயிடலாம். ஆனால் நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே வந்து சைடில் வந்து சிக்னல் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த க்ரீன் இது வந்தப்புறம் தான் நம்ம வெளியே மூவ் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம வெளியே போகக்கூடாது. இது பார்த்திங்கன்னா க்ரீன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். கார் வாஷ் முடிஞ்சு, வாட்டர் வாஷ் முடிஞ்சு. ஸோ வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு ஒன்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோன்னா சைட்லேயே வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம கார் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ சீட்டு அந்த கீழே அந்த இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வேக்யூம் இருந்துச்சு. ஸோ வேக்யூம் எடுத்து நம்ம ஃபுல்லாக உள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ಯಾತ್ರ ಮಾಡ್ತಾರಪ್ಪ. ನಾವು ಏನು ಮಾಡ್ರಿ ತಂಗ ಈಗ? ಏನು ಮಾಡ್ರಿ ನಾವೇ? ಕಾರ್ ಕ್ಲೀನಿಂಗ್ ಎಲ್ಲ கார் கிளீனிங். ஸோ இதுதான் அந்த ப்ளோயரு. இந்த ப்ளோயர் பார்த்திங்கன்னா அந்த டேஷ்போர்டு அந்த இடத்துல வந்து தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணிடலாம். ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேக்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேக்யூம் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இந்த டேஷ்போர்டில் இருந்துச்சுன்னா வந்து ப்ளோ பண்ணி விட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது பின்னாடிலாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் வேக்யூம் வச்சு. கூடவே நம்ம குட்டியும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவரும் வந்து அதே மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக அழகாக இருக்கல இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்னு. நம்ம காரில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஸோ இதுதான் அந்த வேக்யூம் ஹோல்டருங்க இது. ஸோ அது போக ஃபைபர் அந்த கிளாத்தெல்லாம் கேட்டால் தருவாங்க. பட் நம்ம வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. நாங்கள் அதோடு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வேக்யூம் மட்டும் போட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற வழி, அங்கே அந்த ஷாப்பில் இருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த ஏரியா இங்கே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஷூட் பண்ணேன்.
ஆக்சுவலி கடை வந்து பக்கம். நாங்கள் கார் வாஷ் பண்ண ஏரியா வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பக்கம். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த செடியெல்லாம் வாங்கணுன்ட்டு நான் ஹோம் டிப்போ போயிட்டு அதை வாங்கிட்டு இது வந்து அங்கேருந்து வர வழியில் எடுத்தது. இந்த ஏரியா நல்லாயிருக்கும், ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எடுக்கலாம் அப்படின்ட்டு, சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு இதை ஃபுல்லாக நான் அப்படியே ஷூட் பண்ணேன். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும். பார்த்தீங்களா இப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 7 o'clock ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல், அதனால் வண்டி நின்றுட்டுருக்கு. இங்கே அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா, அந்த ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து சிக்னல்ஸ் இருக்கும். சிக்னல்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் டிராஃபிக்கெல்லாம் இருக்காது. ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கார் வாஷிங் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.